ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சொல்லலாம். பிக் பாஸ்ல வந்து என்ன கேட்குறாருன்னா, விஜய் சேதுபதி யார் இந்த கேமை வந்து அதிகமாக ஸ்பாயில் பண்ணுறா, ஒரு கேமோட இதுவே வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக கொண்டு போகிறா அப்படின்னு யாரை நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரியும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கேம் வந்து கொஞ்சம் அப்படி ஸ்பாயில் பண்ணுறாங்க. அன்னெசரியாக அவங்களுக்கு அன்றைக்கி ஒரு டாப்பிக்கே இல்லைனாலும் ஸ்கோர் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளர வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வந்து கண்டிப்பாக சொல்கிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இம்பேக்ட் ஆகுது, கேமும் ஸ்பாயில் ஆகுது. ஓகேங்களா, அதுதான் பெரும் பிரச்சனையாக போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா பார்வதி வந்து நம்ம கற்று சொன்னால் இல்லை நம்மளுக்கு கருத்து சொன்னால் நம்ம சொல்கிற கருத்து தான் வந்து சரியாக இருக்கும் அப்படி மாதிரி அவங்க டிசைட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பார்வதிய கருத்து வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து தப்பு அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாருக்கும் ஒப்பீனியன் இருக்குது. ஒரு விஷயத்த நீ சொல்கிறத கேட்கணும்னு எதிர்பார்க்கும்போது மற்றவங்க சொல்கிறதையும் நீங்கள் கேட்கணும்ல. அந்த விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்வதி அண்ட் திவாகர் அவங்க வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு பேசுகிறதுக்கு ஸ்பேசஸ் கொடுக்க மாட்டாங்க. அதனால வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பல பல பிரச்சனைகள் வந்துச்சு. அதுதான் மெயின் ரீசனு. ஸோ இந்த 2 காரணங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா பார்வதி அண்ட் திவாகர் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. இவங்க வந்து இப்போ விஜய் சேதுபதி சொன்னால் அவங்க கேட்டுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. திரும்ப 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 இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பேசிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதனால ஷோக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இரிட்டேட்டிவாக தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா பார்வதி ஆட்டிடியூடே அப்படி தான். திவாகர் வந்து பார்த்திங்கன்னா நான் போல்டான மனுஷன், நான் எல்லாம் பண்ணிக்குவேன் அப்படி தான் சொல்லுவார். பட் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கும் சொல்கிறது தான் கேட்க மாட்டாரு. ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. பார்ப்போம் இந்த அளவுக்கு கொண்டு போகிறாங்க பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.